இன்னைக்கு பாருங்க இந்த பாவுக்கா வச்சு என் தம்பி கதையை முடிக்க போறேன். அப்படியாண்டா கோவம் மேல அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாலுக்கு பதிலாக பால் டைல கொடுத்துட்டா மக்களே, ஒரே கேஸ் டபுள். அதனால நீங்க என்ன பண்ண போற, அவனுக்கு பாவக்கா ஜூஸ் போட்டு அவனை வந்து ஏமாத்தி இதை குடிக்க வைக்க போற மக்களே. ஓகே ரைட்டு, பாவக்கா ஜூஸ் சூப்பரா போட்டாச்சு. இது குடிச்சாலும் இன்னைக்கு சந்திப்பா வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆயிரும் மக்களே. டேய் பப்ளுவாயா, என்னடா இது குடிச்சா நல்லா மூளை கிருகிருன்னு வேலை செய்யும். நீ இதுல பையில வரையும் அதெல்லாம் பாஸ் ஆயிடலாம்டா. குர்ரா என்னடா சொல்ற, உண்மையதான் சொல்றியா? சரி குடிச்சாச்சு, பாஸ் ஆகும் இருங்க. ஐயோ என்னாச்சு எனக்கு? ஐயோ அல்கா மாறிட்ட. இப்படி பச்சை கலர் பாக்கா ஜூஸ் குடிச்சா அல்கா மாறிடுவோமா என்னன்னு தெரியல. டே பிராங்க்லின், டேய் டேய் எனக்கு தெரியுதாடா? டேய் நான் தான் சின்சான். டேய் அடே பிராங்க்லின், டேய். அட யாரா அவன் பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு வந்துருக்குது? டேய் தம்பியா, எதா இருந்தாலும் அப்புறம் போயிட்டு வாப்பா. அண்ணன் யோகா பண்ணிட்டுக்கிறா, யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓம் நமோ நாராயண சூரிய பகவானுக்கு நமஸ்கார். அடே நான் சின்சான்டா. டேய் அந்த ஜூஸ் குடிச்சல இருந்து இப்படி மாறிட்டேன்டா நானு. டேய் எனக்கு என்னன்னு தெரியலடா, ஏதோ காவம் ரொம்ப அதிகமா வர மாதிரி இருக்குதுடா. உன்னைய போட்டு அடிச்சு தம்சம் பண்ணுன்னு இருக்குடா. இருடா, ஏய் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியலடா ஃப்ராங்க்லின். உன்னை இப்ப போட்டு அடின்னு அடிக்கணும்னு தோணுதுடா. ஐயோ டே பிராங்க்லின், டே சாரிடா. டேய் உண்மையான வேணும்னு பண்ணலடா. டேய் டேய் அடே நாசமா போனோன்னு, நான் மட்டும் தாண்டா செவனேன்னு யோகா பண்ணிருந்தேன். என்னையாண்டா போட்டு அடிக்கிறடா சின்சானே, முடியலடா. டேய் விட்டுறா டேப்பா. டே 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 எது பண்ணிடாதடா. டேய் ஐயோ நான் இப்படி பண்றேன். ஐயோ என்ன நடக்குதுங்க? ஐயோ ஒரு பாவக்கா ஜூஸ் குடிச்சதுல என் தம்பி இப்படி அல்கா மாதிரி என்னைய போட்டு திம்மு திம்முன்னு கும்மடிக்கிறானே. ஐயோ இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்க முடியாது மக்களே. நேராக போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சர்ற வேண்டியதா. ஐயோ சார் இருக்கீங்க சிங்கம் சார்? ஐயோ உள்ளதான் இருக்கிறாங்க. ஓகே நேராக போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியதா. ஐயோ சார் என் தம்பிக்கு பாவக்கா ஜூஸ் தான் சார் கொடுத்தேன். அவன் அல்கா மாதிரி என்னைய போட்டு கும்மு கும்முன்னு கும்புறான் சார். சார் அவன் எப்போ வேணா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரலாம் சார், அலர்ட்டா இருக்கட்டும் சார். என்னது இது? பிராங்க்லின் வண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிற மாதிரி இருக்கு. அடே என்னைய வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண போறியா நீ? இருடா டேய், போலீஸ் ஸ்டேஷன் இல்லாத மாதிரி நொறுகிற பாடுற அந்த போலீஸ் ஸ்டேஷனை எனக்கு வெறியாவுதுடா. என்னைய கம்ப்ளைண்ட் கொடுக்குறியாடா போலீஸ்ட? இப்ப பாரு போலீஸே இருக்க மாட்டேன், எனக்கு ஒரு பயபுல இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க முடியாது பாரு. இப்ப பாரு போட்டு நொறுக்கல இவனுக்கு போலீஸ்கார அத்தனை பாரு அப்பள மாதிரி நொறுக்கிட்டு போகுது. என் பவர் இப்ப என்னன்னு காமிக்கிறேன்டா. டேய் போடு, ஒன்னுத்தையும் சும்மா விட மாட்டேன்டா, எல்லாத்தையும் நொறுக்க போறேன்டா அப்பளத்த மாதிரி. நீ குத்த போட என் வெறி தீர்றடா. இப்ப நீ எப்படி போலீஸ்ட கம்ப்ளைண்ட் கொடுப்ப நானும் பாக்குறேன்டா. போலீஸ் ஸ்டேஷனை அழிச்சிட்டேன் பாத்தியா? என்னை யாராலையும் தடுக்க முடியாதுடா ஃப்ராங்க்லின். ஓகே சார் கண்டிப்பா சார். இப்போ ஆக்சுவலாக நம்ம போலீஸ்கார் சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் பைக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ஆர்மி டேங்கர் வந்து ஆர்மி பேஸ்ல இருக்கும் மக்களே. ஸோ அங்கே எப்படி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹல்கை கொண்டு வந்து அவனை வந்து போட்டு தாக்க போறோம். ஸோ எப்படி அவனை கொண்டு வர போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு பிடிச்ச சமாசாவும் மாசா ஜூஸும் வச்சிருக்க மக்களே. எப்படி அவனை மோபம் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா தின்ன வருவான், நல்ல தீனி பண்ற மாதிரி தின்னுக்குள்ள அப்படியே அவனை போட்டு தள்ளிட வேண்டியதான். ஓகே ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாரும் ரெடி இருக்கீங்களா? அவன் எப்போ வேணா வரலாம் பார்த்துக்கோங்க. அவன் வந்தவொடனே நான் அலர்ட் கொடுப்பேன், உடனே ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அவன் ரொம்ப டேஞ்சரான ஆளு, ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம. ஓகே ஸோ எல்லாரும் ரெடியாக இருங்க. ஸோ எப்போ வேணா அவன் இந்த இடத்துக்கு வந்து சாப்பிடலாம். தீனி பண்ணுறான், அவன் ஒரு தீனி பண்ணுறான், எனக்கு மட்டும் தான் தெரியும். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் வர மாதிரி சத்தம் கேட்குது. ஓகே வந்துட்டா மக்களே. ஸோ நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஆர்மி சோல்ஜர்ஸ் இப்போ நான் சூட போகிறேன். ரெடி 1 2 3 பாடு வேற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவனை போட்டு தாக்கி வச்சு மக்களே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு வேலை. இப்போ வாங்க இந்த டேங்கரை விட்டு அவன் மேலே ஏற்றி புதினா சட்னி ஆக்கலாம். இங்கே பாருங்க பச்சை கலரில் சட்னி மாதிரி ஆயிட்டா மக்களே. ஓகே நைட்டு தோசைக்கு தொட்டு தின்ற வேண்டியது தான். இப்போ வந்து வாங்க உயிரோட இருக்கிறானா மண்டையை போட்டானான்னு போய் பார்ப்போம். ஓகே டேய் ஹல்கே சரண்டர் ஆயிரு. இதுக்கு மேலே வந்து உன்னால் எங்கேயும் ஓடி ஒளைய முடியாது, ஏன்னா உனக்கு அடிச்சு அடி அப்படி இருக்குது. ஸோ இடி மாதிரி அடிச்சுக்கிறேன், நீ எங்கேயும் போக முடியாது. ஹல்கே உயிரோட தான் இருக்கிறானா. ஐயோ என்னடா மூச்சு வருது. ஐயோ வணக்கடா மாப்பிள்ள, ஏடியில இருந்து பேசுறேன். எப்படி நான் உயிரோட வருவேன்னு எதிர்பார்க்கல.
வெறியாவுதுடா என்னைய போட்டதுல பாக்குற இப்ப முடிச்சுட்டானா முடிச்சுட்டான். டேய் ஏண்டா இங்க உங்க தலைவனே செத்து போயிட்டான், நீங்க யாரா டுபாகூர் பசங்களா? டேய் இருக்குடா உங்க டேங்கர்ல நொறுக்கிற பாருங்கடா, போடு. ஓகே என் வெறி தீரடா. டேய் உங்களை இதோட சும்மா விட மாட்டேன்டா. இப்ப பர்றா எல்லாத்தையும் போட்டு வெட்டிக்கு வைக்கிறேன்னு பர்றா. இப்ப பர்ற போட்டு எல்லாத்தையும் பாம் பிளஸ் பண்றோம். என்னை யாராலையும் பிடிக்க முடியாதுடா. டேய் இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணி உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கடா என்னை பிடிக்கிறேன்ட்டு. ஐயோ பயபுல அடிச்ச அடியில வந்து பாத்தீங்கன்னா 4 ஊர் தள்ளி விழுந்திருக்க மக்களே. எப்பப்பா இதுக்கு மேல நம்மளால முடியாதுடா சாமி. இப்ப நம்ம நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பைக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் இருக்காரு மக்களே. ஸோ ரொம்ப நாளா அவர் அங்கதான் இருக்காரு. நம்ம அவுட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம். நம்ம ஸ்பைடர்மேன் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஹல்க் அடக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி சொல்லுவாரு. இப்ப நம்ம நேரம் எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பைடர்மேன் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த ரெட் கலர் வீடு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஸ்பைடர்மேன் வீடு. ஐயோ ஸ்பைடர்மேன் டேய் எப்பா டேய் தம்பியா வெளியோடா அப்பா டேய் உன்னோட உதவி எங்களுக்கு தேவைடா அப்பா சாமி. டேய் உனையே தான்டா டேய் காது கேக்குதா இல்லையா? என்ன வேணும் உனக்கு இல்லாத ஹெல்ப்பா? ஓகே அந்த ஹல்க் தான் அழிக்கணும். அந்த ஹல்க் அழிக்கிறதுக்கு ரெட் ஹல்க் நம்ம ஊர்ல ஒண்ணு இருக்கு, அதை நீ கண்டுபிடிச்சு அதை நீ போட்டுக்கிட்டு அந்த ஹல்க் நீ அழிச்சிடலாம். ஓகே மக்களே. ஸோ இப்போ நம்ம ஸ்பைடர்மேன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூ கொடுத்துருக்காரு. நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் ரெட் கலரில் ஒன்று இருக்கும் மக்களே. ஸோ அந்த ரெட் ஹல்க்கை நம்ம எப்படி ஒன்று கழட்டு பிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலர் ஹல்க்கை வந்து அழிக்கிறதுக்கு ஒரு இதே மேட்ரே கிடையாது. பட் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் ஹல்க்கை கழட்டு பிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஹல்க்கை வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டாக பிரித்து வச்சிருக்காங்க மக்களே. அது இப்போ நம்ம எங்கே போயிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மாடர்ன் சிட்டிக்கு தான் போயிருக்கோம். இது இந்தியன் பைக்ஸ் தான். ஸோ இந்தியன் பைக்ஸில் மாடர்ன் சிட்டி அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ இந்த சிட்டிக்குள்ள தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ஹல்க்கோட பாடி பார்ட் இங்கே ஒன்று இருக்குதான். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டால்பின் ஷோவில் இருக்கான். சார் அங்கே போமா சார் வண்டி ஆட்டோ? ஓகேண்ணா. அண்ணா இது நம்ம ஊருக்கு பூசுண்ணா, அப்படியே ஊர்லாம் கொஞ்சம் அப்படியே சுற்றி காமிங்கண்ணா. அப்படியே ஊரை பார்த்துட்டு அப்புறம் நேரம் அந்த ஊரில் ஒரு டால்பின் அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குதான், அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போங்க. அங்கே தான் நான் தேடி வந்த இடம் ஒன்று இருக்குது, அது கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஊரெல்லாம் கொஞ்சம் சுற்றி காமிங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பாரிஸ் டவர் இருக்குது, அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா ஃபயர் ஸ்டேஷன் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அப்புறம் பீஸா கடை இருக்குது, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிட்டி மால் இருக்குது, அப்புறம் நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா பேங்க் இருக்குது, எல்லாமே இருக்குப்பா. அப்படியே நான் உனக்கு கூட்டு போறேன் பாரு, எல்லா இடமும் பாரு, அப்படியே சூப்பரா இருக்கும். நீ இந்த ஊர்ல செட்டில் ஆயிடுவாப்பா. அண்ணன் ஆட்டோக்கார அண்ணா சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர் பயங்கரமா இருக்கு மக்களே. இப்பதான் நம்ம இந்தியன் பைக் சிட்டிக்கு வந்து இந்த ஊரு ஆஹா செம்மையா கட்டிக்கிறாங்களே. இங்க பாருங்க, இந்த பக்கம் பார்த்தா இது பாலம் மாதிரி ஏறி போகுது, இந்த பக்கம் பார்த்தா மாடர்ன் பெட்ரோல் பங்க், அந்த பக்கம் பார்த்தா மாடர்ன் ஹவுஸ், அப்படி பார்த்தா நடுவில் சிட்டி மாலுன்னு ஒரு நடு சென்டரில் இருக்குது, அப்புறம் மெட்ரோ ட்ரெயின் இருக்குது, அப்புறம் இப்படி பார்த்தா யூனிவர்சிட்டி, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனு, காலேஜ் எல்லாமே இருக்குது. பா வர மாதிரி பண்ணி வச்சுக்கிறானுங்களே. ஓகே மக்களே, பட் எல்லா இடத்துல நம்ம ஓரளவுக்கு பார்த்தாச்சு. இப்போ நம்ம போகக்கூடிய இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு டால்ஃபின் அப்படின்ட்டு ஒரு இடம் மக்களே. அங்கே ஆக்சுவலாக டால்ஃபின் ஷோலாம் நடத்துவாங்க. அந்த இடத்துக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் ஹல்கோட ஃபர்ஸ்ட் பாடி பார்ட் அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கு இப்போ நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக அதுதான் அங்கே பாருங்க டால்ஃபின் சிம்பிள் போட்டிருக்கு பாருங்க. ஸோ அதுதான் டால்ஃபின் ஷோ நடத்துகிற இடம்னு நினைக்கிறேன். ஆமாம் மக்களே, ஸோ அதே தான். ஓகே நம்ம வந்தாச்சு ஆல்மோஸ்ட்டு. நம்ம ஆட்டோக்காரனும் டக்குன்னு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வந்து சேர்ந்துட்டாரு. ஸோ இப்போ நம்ம நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டால்ஃபின் ஷோ நடக்கிற இடத்துல போயிட்டு அந்த ரெட் கலர் ஹல்கோட பாடி பார்ட் ஒன்று இருக்காங்க. ஸோ அதை போய் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம போய் எடுத்துகிட்டு வரலாம் நம்ம ஊருக்கு திருப்பியும். ஓகேண்ணா ஆட்டோக்காரண்ணா ரொம்ப நன்றிண்ணா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த டால்ஃபின் அக்வாரியமுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ நேராக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டுருக்கலாம். ஸோ பயங்கரமாக இருக்கும் மக்களே. ஸோ இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டால்ஃபினுக்கே ஒரு அக்வாரியம் கட்டி வச்சுக்கிறானுங்கன்னா பயங்கரமான ஊராக இருக்கும் போலியே. ஓகே ரைட்டு மக்களே. ஸோ இப்போ நம்ம வந்தாச்சு. ஆனால் டால்ஃபினை தான் காணும், எங்கன்னு தெரியல. பட் அந்த பாடி பார்ட் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் மக்களே. ஸோ எங்கே இருக்குன்னா இந்த தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, இந்த தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த தண்ணிக்குள்ளே குதிச்சு நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பாடி பார்ட்டை நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போக முடியல. எனக்கு ஒரு ஜம்ப் ஓடி போய் தமான்னு அடிக்கிறேன். ஏன்னா ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிறதுனால டைட் ஆகுது, கிழிஞ்சிச்சுன்னா வேற அசிங்கமாக போயிடும், உள்ள ஜட்டி வேற போடல.
ஓ வாவ், இங்கே பாருங்க மக்களே, ஃபர்ஸ்ட் பாடி பார்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாடி பார்ட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊர்லேயே இருக்குது, இந்தியன் பைக்ஸ்லேயே இருக்குது. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ அந்த பாடி பார்ட் எடுக்கணும்னா இந்த சேலஞ்சை நம்ம கடந்து போனால் தான் அந்த பாடி பார்ட்டை எடுக்க முடியும். என்னடா இது சேலஞ்சே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் மக்களே, இது ஒரு பயங்கரமான சேலஞ்சு. இந்த சேலஞ்சை முடிச்சுட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் போவோம். அந்த பில்டிங் மேலே தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாடி பார்ட் இருக்குது. ஸோ இந்த 2 பாடி பார்ட்டு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா ஹல்கோட ரெட் கலர் பவர் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அப்போ நம்மளும் ஒரு ரெட் கலர் ஹல்கா மாதிரி நம்ம அந்த பச்சை கலர் ஹல்கோட போட்டு சண்டை போட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிட்டோம்னா திருப்பி நம்ம சின்ன நம்மளுக்கு கிடச்சிருவோம் மக்களே. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது போயிட்டே இருக்கு. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த சேலஞ்ச். இப்போ தான் நான் பார்க்குறேனே, நீங்களும் கண்டிப்பாக இப்போ தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னடா இது, ஆஹா, கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம போயிடுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது இத்தனை இருக்குது, ஐயோப்பா சாமி, கொஞ்சம் பிரேக் அடிக்கிறது கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், கீழே தள்ளி விட்ருக்க நீ. ஐயப்பா என்னடா இது இத்தனை கண்டினியூ இருக்குது. ஓகே சல்லு, ஐயோ அப்பா ஜஸ்ட் பிஸ்ட்டு, ஐயோ இன்னும் நம்ம கீழே விழுந்துருப்போம் மக்களே தப்பக்கடின்னு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழுத்திட வேண்டியது தான் வண்டி. போடு, அழுத்து, கமான் போடு, வேற மாதிரி. ஓகே மக்களே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் தெரியுதா? ஸோ அந்த பில்டிங் எனக்கே தெரில, பட் அந்த பில்டிங் போகிற வழி இதுதான். ஸோ இந்த வழியாக போனால் அந்த பில்டிங் போயிடலாம் மக்களே. ஸோ அந்த பில்டிங் மேலே போயிட்டுனா அந்த ஹல்கோட இன்னொரு பண்டில் இருக்கும். ஸோ அந்த பாட்டு இருக்கும், அதை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் இருங்க. ஓகே ரைட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. அந்த பில்டிங் தெரியுதா? அந்த பில்டிங் தான் கீழே இறங்கி போனோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை கடந்து போகணுமே. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கண்டெய்னர் சுற்றிக்கிட்டே இருக்குது. நம்ம கரெக்டாக அது இது ஆகக்குள்ள ரிலீஸ் ஆகக்குள்ள அப்படியே அழுத்திரி வேண்டியதான். ஓகே, அழுத்து கமான் போடு கமான். ஐயோ ஜஸ்ட் மிஸ்ட்ரா, அப்பாடா எப்படி ஒன்று நல்லா சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணி வந்தாச்சு மக்களே. இப்போ நம்ம நேரம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே அந்த பில்டிங் கீழே அப்படியே இறங்கிடலாம். ஓகே, என்னடா இது? ஓகே, அப்படியே நைஸாக இறங்கணும். இதுக்கு மேலே தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஃபைனலாக பில்டிங்கிட்ட வந்தாச்சு. ஸோ அந்த நெக்ஸ்ட் பார்ட்டியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியுது. இருங்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அந்த நெக்ஸ்ட் பார்ட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. வந்தாச்சு. ஸோ இங்கே நெக்ஸ்ட் பார்ட்டியும் நம்ம எடுத்துட்டோம். ஸோ இப்போ 2 பார்ட்டியும் நம்ம ஜாயின் பண்ணி ரெட் ஆல்கா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டு மக்களே. ஸோ இப்போ நம்ம ரெட் ஆல்காவும் மாறிட்டோம். எப்படி இருக்கு? பயங்கரமாக இருக்குல்ல? ஸோ எதுக்கிட்ட அந்த காஸ்டியூம் ஜட்டி கிட்டிலாம் போட்டிக்கிறா அப்படின்னா நம்ம கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும்ல. ஓகே மக்களே, இப்போ நம்ம நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலர் ஆல்கா போய் கண்டுபிடிக்கலாம் வாங்க. ஓகே, இப்போ வாங்க எவ்வளோ பவர் நம்மளுக்கு பஸ்ட் இருக்குன்னு போய் பார்க்கலாம். எங்கடா ஜம்ப் பண்ணதில் எங்கடா வந்துருக்குறேன்? அடே ஜம்ப் பண்ணதில் GTA 5 சிட்டிக்கே வந்துட்டேன் பாருங்களேன். ஐயோ அவ்வளோ பவர் இருக்குதா நம்மளுக்கு? சரி ஓகே, ஸோ இது வந்து ஜம்பிங் பவரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த் எப்படி இருக்குது, ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, ஸோ நம்மளோட ஃபைட்டிங் ஸ்கில்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து அட்டேங்கப்பா என்னடா தொட்டதுக்கே கார் போய் வெடியுது. எப்பா டே இதுவும் பயங்கரமான ஆளாக இருப்பான் போலியே. போடு வர மாதிரி. வா செம்மையா இருக்குது. டேய் என்னடா இது இவ்வளோ போகிறா நம்மளுக்கு? ஐயோ இங்கே பாருங்க, இருங்க. டேங்கப்பா என்னடா அடிக்கிற அடியில் ட்ரக்கே பறந்துட்டு போகுது. எப்பா டேய் வாவ் வேற மாதிரி இருக்குதே. ஓகே வாங்க இன்னும் பவர் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அடேங்கப்பா ஐயோ வேற மாதிரி கைஸ். ஓகே, இப்போ நம்ம ஃபைட் போட நேரம் வந்துருச்சு. அந்த பச்சை கலர் அதுக்கு வர மாதிரி சத்தம் கேட்குது மக்களே. இப்போ வாங்க ஒரு ஜம்ப் அடிச்சு பார்க்கலாம். ஓகே, ஒரு ஜம்ப் அடிக்கலாம். வர மாதிரி இருக்குதே. ஓகே மக்களே, ஸோ நம்ம எல்லா ஸ்கில்லையும் வந்து கற்றுக்கிட்டோம். இப்போ அந்த பச்சை கலர் அழுக்கு வர மாதிரியே சத்தம் கேட்குது. எங்கே வரான்? ஆக்சுவலாக அவன் வர மாதிரியே கேட்குது. எங்கேயோ வந்துட்டு இருக்கான், நம்மளை தேடி வந்துட்டு இருக்கான். ஐயோ இங்கே தான் இருக்கிறான். ஐயோ டே பேசிட்டே இருக்குல்ல, பின்னாடி வந்து அடிக்கிறியாடா டே பச்சை கலரு. டே ஐயோ என்னடா இந்த அடி அடிக்கிறான். எப்பா சாமி டேய். ஐயோ டேய் ஐயோ சாமி, இவன்ட்டு நம்ம ஃபைட்டே போட முடியாது போலியே. நான் அப்போ சும்மாவா இருக்க மக்களே, நம்ம வித்தையை கற்றுக்கிட்டுலாம் இறக்கி விட்றேன் இங்கேயா. எம்மா டே இருறா டே அடிக்க விட்றேன் என்னைய. ஒரு அடியாச்சும் அடிக்க விட்றா டேய் அடே என்னடா இப்படி போட்டு அடிக்கிறான். எம்மா சாமியை இருங்க மக்களே, நம்மளும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுத்து தான் இருக்கிறோம். பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா குடுன்னு ஓடி வந்து அடி அடிக்கிறான் மக்களே. எப்பா டேய் ஐயோ இவன் இன்னும் கொஞ்சம் அடித்தா நம்ம செத்து போயிடுவோம் போலியே. அவனுக்கும் பார்த்தீங்கன்னா லைஃப் கம்மியாக இருக்குது, நம்மளுக்கும் கொஞ்சம் லைஃப் கம்மியாகிடுச்சு மக்களே. இன்னும் ஒரு 2 குத்துனா வயிற்றுல குத்துனான்னு வச்சுக்கோங்களேன், குடல் வாய் வழியாக வந்துடும். அப்படி குத்துறா மக்களே. இருறா ஃபைட் பண்ண விட்றா. எப்பா சாமியா ஐயோ சாமியா. எம்மா டேய் என்னடா இந்த அடி அடிக்கிறான். எப்பா இவன்ட்டெல்லாம் நம்மளால ஃபைட்டே பண்ண முடியாது போலியே. அழுக்கு தான்டா. ஓகே இருங்க பவரை மாற்றி அடிக்கலாம். ஐயோ போச்சா, அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்மளால சமாளிக்க முடியாதுடா. எப்போ அடியா மண்டை குழம்பி மூளை வெளியே வந்துருச்சுடா. ஐயோ போட்டு தள்ளிவிட்டான்டா. கடைசி வரைக்கும் அவனை நம்மளால கொல்லவே முடியல.